நீங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை கர்மா ஏற்கனவே பார்த்துக்க ஆரம்பிச்சிருச்சு. முதலாவது, அவங்க எதையெல்லாம் மதிக்காம ரொம்ப சாதாரணமா நினைச்சாங்களோ அதையெல்லாம் இழக்க ஆரம்பிப்பாங்க. இரண்டாவது, அவங்க ஏமாத்தினாலுங்க ஒவ்வொருத்தரா அவங்களை விட்டுட்டு போக ஆரம்பிப்பாங்க. மூன்றாவது, அவங்க மத்தவங்களுக்கு கொடுத்த அதே வழி அவங்களுக்கு வர்ற வரைக்கும் செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்வாங்க. நான்காவது, ஏன் எதுக்குன்னே தெரியாம நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் அவங்க கையை விட்டு போகும். ஐந்தாவது, அவங்க கூட இருக்கிறவங்களே இவங்க மத்தவங்களை எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரி இவங்க நடத்த ஆரம்பிப்பாங்க. ஆறாவது, யார் நம்ம மேல உண்மையா பாசமா இருந்தாங்கன்னு ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டு தனிமையில கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. ஏழாவது, நிம்மதியை தேடி ஓடுவாங்க. ஆனா நிம்மதி அவங்கள விட்டு விலகி ஓடும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். கர்மா ரொம்ப அமைதியா பொறுமையா இருக்கும். ஆனா அதோட கணக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். அதை நம்புங்க.